சிறப்புமிக்க இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு நீட் மற்றும் பல்வேறு தேர்வுகளில் நடைபெறுகின்ற குளறுபடிகளை எதிர்க்கின்ற இந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மாணவர் சமூகத்தை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம், இளைஞர் சமுதாயத்தை ஏளனம் பேசியவர்கள் எல்லாம் தொடை நடுங்கி எங்கே ஒழித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை மாணவர்களும் இளைஞர்களும் இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். வேலையில்லாத இளைஞர்கள் காக்ரோச்சுகள், பாரசைட்டுகள் என்று ஒரு உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஏளனம் பேசக்கூடிய அளவிற்கு இளைய சமூகத்தை குறித்த பார்வை இன்றைக்கு பாசிச சக்திகளுக்கு வந்திருக்கிறது. அதுதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு இந்த போராட்டம் ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக இருந்தாலும் இந்திய துணைக்கண்டத்தை உலுக்குகின்ற ஒரு போராட்டமாக, பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் எல்லாம் திரும்பி பார்க்கின்ற ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி நடை போடுவது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்று. 1980களின் நடுவிலே நாங்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்கின்ற காலகட்டத்தில், அப்போது நான் நேசமணி கிறிஸ்தவ கல்லூரி மார்த்தாண்டம் மாணவர் பேரவையினுடைய தலைவராகவும் அனைத்து கல்லூரி மாணவர் பேரவை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அரிசி விலை கூடினாலும், பருப்பு விலை கூடினாலும், ரயில் டிக்கெட் விலை ஏறினாலும், பஸ் கட்டண உயர்வு ஏற்பட்டாலும் அதற்காக குரல் கொடுக்கக்கூடியது மாணவர் இயக்கங்கள் தான் முதலில். அதற்கு பிறகுதான் அரசியல் கட்சிகள் அந்த போராட்டங்களை முன்னெடுப்பார்கள். அன்றைக்கு தொலைபேசி வசதிகள் கிடையாது, கைபேசி என்ற ஒன்று கனவிலும் கூட கிடையாது. ஆனாலும் அந்த போராட்டங்கள் எல்லாம் மிக வீரியமாக நாடு முழுவதும் நடப்பதை எல்லோராலும் பார்க்க முடியும். காலம் செல்ல செல்ல மாணவர் இயக்கங்களை அப்படியே அழித்துவிட்ட பெருமை கல்வியாளர்களுக்கு உண்டு. அதை திட்டமிட்டு அளித்தார்களா, இல்லாமல் தெரியாமல் அளித்தார்களா நமக்கு தெரியாது. ஆனால் கல்லூரிகளில் மாணவர் பேரவை என்பது ஊக்குவிக்கப்படாமல் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிவின் விளிம்பிற்கு சென்றது. இன்றைக்கு மீண்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் தன்னெழுச்சியாக மாணவர் சமூகமும் இளைஞர் சமூகமும் தங்கள் கரங்களை உயர்த்தி முழக்கமிட்டு போராட்டங்களிலே கலந்து கொள்வதை நான் உண்மையிலேயே பாராட்டியாக வேண்டும், அவர்களுக்கு துணை நின்றாக வேண்டும். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவித்து டெல்லியிலே அவள் போராட்டத்தை தொடங்கி அன்புக்குரிய சோனம் வாஞ்சிக் அவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்ட நேரத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளில் பணியாற்றி அவரோடு எங்களுக்கு இருந்த தொடர்பை வைத்து நானும் டெல்லிக்கு சென்று அந்த மேடையிலே அந்த போராட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அந்த நேரத்தில் தான் அன்புக்குரிய அந்த தம்பி அபிஜித் அவர்கள், அவர்களோடு துணை இருக்கக்கூடிய தம்பிமார்கள், அவர்களோடு நாங்கள் பேசிய நேரத்தில் அந்த இளைஞர்கள் எவ்வளவு மன உறுதியோடு அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிந்தது. அவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சோனம் வாஞ்சிக் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிப்புக்குள்ளாகப்பட்ட நேரத்தில் மீண்டும் நாங்கள் டெல்லிக்கு சென்று அந்த போராட்ட களத்தில் அவர்களோடு இருந்து
எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். ஒரு ஜனநாயக நாட்டில் போராடு என்பது மக்களுடைய உரிமை. ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகள்ல மிக முக்கியமான ஒன்று த ரைட் டு டிசென்ட், எதிர்கருத்தை தெரிவிப்பதற்கான உரிமை. இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர் ஒரு கருத்தை சொன்னால் கூட அந்த கருத்தை எதிர்த்து பேசுவதற்கான உரிமை இந்த சாலையில படுத்து அமர்ந்து தூங்குகின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட இருக்கிறது. அவன் ஏன் எதிர்கருத்தை கேட்கிறாய் என்று கேட்க முடியாது. சென்ற வாரம் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற நேரத்தில் நீதிபதி அவர்கள் கூறியிருந்தார்கள், protest is the hallmark of democracy. ஒரு நீதிபதி சொல்லுகிறார், protest is the hallmark of democracy என்று. இன்னொரு நீதிபதி சொல்லுகிறார், உங்களை இந்த வீடியோக்களை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு டைம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எப்படி நீதித்துறை கூட இன்றைக்கு பாசிச சக்திகளுக்கு பின்னால் சென்றிருக்கிறது என்பதை நாம் இந்த தருணத்தில் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். டெல்லியிலே அந்த வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்ட நேரத்தில் அதே கூட்டத்தில் நானும் இருந்தேன். 4 பக்கமும் அவ்வளவு கூட்டம், லட்சக்கணக்கான இளைஞர்கள். ஜந்தர் மந்தர் தொடங்கி கன்னாட் பிளேஸ் என்று சொல்லுகின்ற அந்த இடம் வரையில் மண்ணை கீழே போட்டா கூட கீழே விழாது என்று சொல்லுவோம். அந்த அளவிற்கு கூட்டம், அசைய முடியாது. லட்சோப லட்ச இளைஞர்கள். அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கேட்டு நீண்ட நெடுங்காலம் ஜனநாயக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை. இந்த போராட்டத்தில் 30%க்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. அலையலையாக பெண்கள், நம்முடைய இளைஞர் சமூகத்தை சார்ந்தவர்கள், மாணவிகள் அங்கு அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். துணிச்சலோடு காவல்துறை எதிர்த்து நின்றார்கள் என்பதிலேயே நாங்கள் எல்லாம் வியந்து போனோம். அந்த அளவிற்கு துணிச்சலாக அவர்கள் அங்கு நின்றார்கள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்த நாட்டின் பல்வேறு திசைகளிலிருந்தும் அங்கு மாணவர்கள் வந்திருந்தார்கள். அந்தமான் தீவிலிருந்து வந்திருந்தார்கள். பல்வேறு இடங்களில் இந்த மாணவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், இளைஞர்கள் அங்கிருந்து அவர்கள் பேசிய அந்த தொனி இருக்கிறது, அந்த குரல் இருக்கிறது. இந்த ஆணவ அரசியல் நடத்துகின்ற இந்த பிஜேபியும் RSS வகைராக்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்துகின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக அன்றைக்கு அமைந்ததை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. அன்புக்குரிய தோழர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த நேரத்தில் சொன்னார், 12ஆம் வகுப்பு படிப்பு மட்டும் போதும் மேற்படிப்புக்கான தகுதிக்கு, அங்கே 2 தேர்வே இல்லை என்று சொல்லி அப்போது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்றவற்றை ரத்து செய்தார். அதுதான் நியாயம். 12th என்ன மார்க் இருக்கோ அந்த மார்க் அடிப்படையாக வைத்து நீங்க அட்மிஷன் கொடுத்துடுங்க. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளை கஷ்டப்பட்டு, எங்க ஊர்ல நாங்க எல்லாம் போராட்டம் நடத்துகின்ற நேரத்தில், மாணவர்களா இருக்கின்ற நேரத்தில் சொல்லுவோம், அண்டா குண்டா அடகு வச்சு, அம்மா தாலியும் அடகு வச்சு BA படிச்சுக்கிட்டு வேலை இல்லை என்று. பல குடும்பங்கள்ல ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் அண்டா குண்டா அடகு வைக்கலாம். சில நேரங்கள் அம்மாவுடைய தாலியை கூட அடகு வைக்கலாம். அப்படி வைத்துவிட்டுதான் அவர்கள் பள்ளிக்கூடம் செல்ல முடியும், படிக்க முடியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் 12th படிச்சு அதிக மதிப்பெண் பெற்றுவிட்டு அதற்கு பிறகு தனக்கு ஒரு சரியான உயர்கல்வி படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லை. காரணம், போட்டித் தேர்வில் அவர் மதிப்பெண் குறைத்து எடுத்து விட்டார் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். எனவேதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்
தலைமையில அனைத்து கட்சிகளும் எந்த சூழ்நிலையிலும் நீட் என்பது நமக்கு வேண்டாம் என்பதை உரத்த குரலில் நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். தொடர்ந்து சட்டமன்றத்தில் தீர்மானங்கள், தொடர்ந்து டெல்லிக்கு நம்முடைய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள், அவற்றை எதையும் கண்டுகொள்ளாமல் இன்னைக்கு ஆணவத்தோடு ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் இவ்வளவு போராட்டம் நடைபெறுகிறது. போராட்டத்தினுடைய 23வது நாள் தான் மோடி அவர்களுக்கு கண் திறக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீட் தேர்தல் நடந்த முறைகேடுகளை நான் தீவிர நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறேன் என்று. யார்கிட்ட சொன்னார் நமக்கு தெரியாது, யாரிடத்தில் சொன்னார்னு. இந்த நாட்டில் பல வரலாறுகள் இருக்கிறது. ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்ததற்காக அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அப்போது ரயில்வே அமைச்சராக இருந்த மதுதண்டபதி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஒரு பெரிய தலைவர், அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்த நேரத்தில் ராஜினாமா செய்திருக்கிறார். நாள் ஒன்றுக்கு 38 பிள்ளைகள் இந்தியாவில் தற்கொலை செய்கிறது. இது நான் சொல்லல, நீங்க என்சிஆர்பியில போய் என்சிஆர்பி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு இத்தனை 16,000 சம்திங் பிள்ளைகள் நினைக்கின்றேன். அதை நாம் கணக்கு கூட்டி பார்த்தால் நாள் ஒன்றுக்கு 38 குழந்தைகள், படிக்கக்கூடிய மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. ஆனால் இந்த அமைச்சர் ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா எந்த பிரச்சனை சுத்திட்டு இருக்காரு, மோடி தத்துவம் பேசிட்டு இருக்காரு, நாங்க இந்தியாவை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தற்கொலை செய்கிறார்கள்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த கல்வி நெருக்கடியை தருகிறது, அந்த ஒர்க் பிரஷர் கொடுக்குது, சரியான வசதிகள் பள்ளிக்கூடங்கள் இல்லாமை, அதில் மேல் படிப்பிற்கான உத்தரவாதம் இல்லாமை, படித்து பட்டம் பெற்ற பின் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் இல்லாமை, இப்படிப்பட்ட காரணங்களுக்காக 38 பிள்ளைகள் தினந்தோறும் செத்து மடிகின்ற ஒரு கேவலமான சூழலில் தான் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு கல்விக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்று சொன்னால் ஒன்றிய அரசு மிக குறைந்த அளவில் தான் ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய போராட்டம் ஒரு அற்புதமான போராட்டம். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு எப்படி முன்னின்று இந்த போராட்டத்தை துவங்கியதோ, எந்த மாநிலமும் இதை பற்றி பேசாத நேரத்தில் தமிழ்நாடு தனித்து நின்று பேசியதோ, தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இது வேற எந்த வேறையும் செய்யண்டா, நீட்டுக்கான தேவையில்லை. போட்டித் தேர்வுகள் 2 தேவையே இல்லை, ஒண்ணு போதும் என்பது நம்ம உறுதியாக இருக்கணும். இந்த குழந்தைகளுடைய சாவுக்கும் இந்த முறைகேடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் போராடுகின்ற உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.